வேதத்தில் எப்பொழுதுமே நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்ற அநேக வசனங்களை நாம் வாசித்திருப்போம். ஆனால் உங்களுக்கு மேன்மை பாராட்டுகிறது ரொம்ப பிடிக்கும், ஆசையாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அநேக நேரம் நம்ம திறமையின் மூலம் அநேக வெற்றிகளை நாம் பெற்றிருக்கலாம். அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அந்த நேரத்திலே நான் இதை செய்துவிட்டேன் என்று நமக்குள்ளே ஒரு பெருமை வராதபடிக்கு ஆண்டவருடைய கிருபையால் இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால் நாம் தேவனுக்கு மகிமையை கொடுக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் கிருபையை அவர் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நமக்கு கிடைக்கின்ற வெற்றிகளில் நம்முடைய திறமைகளுக்கு நாம் கனத்தை கொடுக்காமல், இந்த வெற்றி எனக்கு என் தேவனால் கிடைத்தது என்று அந்த கனத்தை முழுவதுமாக நாம் தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக நம் மூலமாக மகிமைப்படுவார். அதனால் இந்த நாள் துவக்கத்திலே நம்மை நாம் தாழ்த்தி தேவனுக்கு நாம் எல்லா கனமும், நமக்கு கிடைக்கின்ற வெற்றிகளில், நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களில், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் தேவனுக்கு நாம் மகிமையை கொடுத்து நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கிருபையை தந்து நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.